ஆண்டவருடைய சுவாசம் நம்ம மேலே படும்போது முதல்ல நடக்கிற காரியம் யோபு 32:8. யோபு 32:8 வாசிக்கிறேன். யோபு 30 நான் வாசிக்கிறேன். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவனாக்கும். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்ம மேலே ஊதி அந்த சுவாசம் பக்கத்தில் வந்த போது நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன், என் நிலைமை இப்படி இருக்கு, என் கால் இப்படி இருக்கு, என் கை இப்படி இருக்கு, என்னோட குடும்பம் இப்படி இருக்கு, நான் இந்த சாப்பாட்டுக்கே பரிதவிக்கிறேன், என் வீட்டு வேலைக்காரன் பூர்த்தியாக சாப்பிட்றான்ப்பா. இந்த உணர்வு நல்ல கவனிங்க, அவன் அந்த பண்ணி தவிட்ட கையை வச்சு கிளச்சிக்கிட்டு இருந்தாலும் சுவாசம் பக்கத்தில் வந்துருச்சு. அல்லேலூயா. அப்போ இங்கே நல்ல கவனிங்க, நம்மளுடைய நிலைமையை உணர வைக்கிறதே அந்த ஆவியானவர் தான். நம்ம நிலைமையை ஃபீல் பண்ண வைக்கிறதே அவர் தான். நிலைமை சரியா தெரிஞ்சா தான் நம்ம அடுத்து முன்னேற முடியும். நம்ம நிலைமை அடிக்கடி சொல்றாரா, இன்னும் உங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படலையே, இன்னும் உங்கள் வீட்டுக்காரம்மா ரட்சிக்கப்படலையே, இன்னும் நம்ம எதிர்காலம் என்ன ஆகுமோ தெரியலையே. இந்த உணர்வு இருந்தா, எல்லாரும் சொல்லுங்க, உணர்வு இருந்தா உயிர் இருக்கு. உணர்வு இருந்தா என்ன இருக்கு? அப்போ உணர்வு இருக்கணும். என் பிள்ளைங்க ஆண்டவருக்குள்ளே வரணுமே. அப்போ இங்கே நல்லா கவனிங்க. ஆனால் எசேக்கியேல் பார்க்குற அந்த பிரேதத்தில் என்ன இல்லை? இன்னைக்கு உங்களுக்கு உயிர் இருக்கா? என் பிள்ளைங்க ஆவிக்குள்ளே வளரணுமே, என் பிள்ளைங்க ஆண்டவருக்குள்ளே வரணுமே. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், உணர்வு வந்துருச்சுன்னா எழும்பி நடக்கும், உணர்வு வந்துருச்சுன்னா எந்திரிச்சு நிற்கும், உணர்வு வந்துருச்சுன்னா அது ஆசீர்வாதமாக மாறிடும். அப்போ நமக்கு எல்லாருக்கும் என்ன தேவை? உணர்வு. இன்னைக்கு உண்மையிலே கேளுங்களேன், வீட்டில் ஒருத்தர் ரட்சிக்கப்படாமல் இருப்பான், ஆனால் நம்ம உணர்வு வேற மாதிரி இருக்கு, நம்ம உணர்வு வேற உணர்வா இருக்கு. ஏன்? அவருடைய சுவாசம். மனுஷர்ல ஆவி நிறைய இருக்கு. பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆவி, பெரிய ஆளுன்னு காட்டுற ஆவி, 4 பேருக்கு முன்னாடி நான் யாருன்னு காட்டுற ஆவின்னு. ஆனால் சர்வ வல்லவருடைய சுவாசம் என்னவா மாற்றும்? உணர்வுள்ளவனா மாற்றும். அப்போ ஆண்டவர் எசேக்கியேல்கிட்ட சொல்கிறார், நீ ஊதுன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் உரை, ஆண்டவரே நீ இந்த ஆவிகளின் மேலே ஊதும் ஆண்டவரே என்று சொல்லி தீர்க்க தரிசனம் முறை. அப்படி உரைக்கும் போது அந்த ஆவி உள்ளே புகுந்து அவர்களை என்னவா மாற்றும்? உணர்வுல. எங்கள் பிள்ளைங்களாம் என்ன நினைக்க தெரியுமா? நாங்கள் படிக்கிறோம், நாங்கள் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டோம், நாங்கள் 10th பாஸ் ஆகிட்டோம், நாங்கள் 12th பாஸ் ஆகிட்டோம். ஆனால் உள்ள சர்வ வல்லவருடைய சுவாசம் வரும்போது நமக்குள்ளே அவருடைய உணர்வு வரும். யாருடைய உணர்வு? அவருடைய உணர்வு. அந்த உணர்வு நல்ல ஆழமாக வந்தது. அண்ணாளுக்கு வந்துச்சு, அவள் ஒட்டஞ்சு அழுதா. இன்னைக்கு நிறைய பேர் பாஸ்டர் அழுகிறான், அந்த அம்மாவுக்கு பிரச்சனை இருக்குன்னு. ஆனால் இவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை? அதெல்லாம் இருக்கட்டும். டாக்டர் வேறு விதமாக பேசுகிறான், அது இருக்கட்டும். வீட்டுக்காரன் வேறு விதமாக பேசுகிறான், அது இருக்கட்டும். ஆனால் ஆண்டவர் பக்கத்தில் வரும்போது, நான் இப்படி இருக்கிறேனே, எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரன் நல்லா சாப்பிட்றானே, நான் இப்படி இருக்கேனே, ஒரு தேவ பிள்ளை நான் இப்படி இருக்கிறேனே, ஒரு தேவனை பின்பற்றுகிற நான் இப்படி இருக்கிறேனே, நான் ஒரு ஜடம் போல வாழ்கிறேனே, நான் ஏதோ ஒரு மிருகம் போல வாழ்கிறேனே, என் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக மாறணுமே, நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுமே. நல்லா கவனிங்க, ஒரு அம்மா ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு அம்மா 85 வயசில் அழுகுமா, எனக்கு குழந்தை இல்லை பரவாயில்ல, ஆனால் நான் பிறந்து ஒரு ஆளை கூட ஆண்டவருக்குள்ளே நடத்தலையே. எப்படி பாரு, டீ ஆற்றும் போதும் அழுகுமா, காப்பி ஆற்றும் போதும். அந்த அம்மாக்குள்ளே என்ன இருக்கு சொல்லுங்க? அந்த அம்மா பாடியில் தான் வீக்காக இருக்கு, ஆனால் ஆவியில் பலனாக இருக்கு. அல்லேலூயா. அப்போ பாருங்களேன், அழுது 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 பைபிள் படிக்கும் போதெல்லாம் அழுகுமா. இந்த உணர்வு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் வரும்போது, அப்போ தான் நான் அடிக்கடி சொன்ன சம்பவம் தான். ஒருத்தன் கதவை தட்டி என்னை போலீஸ் துரத்துன்னு சொல்லி அவனை தூக்கி வீட்டில் உட்கார வச்சு
தான் குடிக்க போன காப்பி அவனுக்கு கொடுத்து கொஞ்ச நேரம் உட்கார்றான், உனக்கு நான் சோறு ரெடி பண்ணி தர்றேன்னு அவன் திருன்னு முழிச்சு, போலீஸ் என்னை துரத்திட்டு வருது, இந்த அம்மா கதவை திறந்து சோறாக்குறேன்னு சொல்லுதேன்னு இந்த பைபிளை படிடான்னு கொடுத்து அவன் கரெக்டாக திறக்க அது எல்லாம் ஈரமாக இருக்க, ஏமா ஈரமாக இருக்குது, நான் அழுது தாண்டா படிப்பேன், எனக்கு ஒரு பிள்ளையை தாருன்னு. 85 வயசில் உனக்கு என்னம்மா பிள்ளை? இல்லை, எனக்கு ஒரு பிள்ளையை தாரு, அவனை ஆண்டவருக்குள்ளே நடத்துவேன், அவனை ஆண்டவருக்குள்ளே நான் உருவாக்குவேன். அந்த உணர்வு 85 வயசு பாட்டிக்கு இந்த பைபிளை படிடா, உனக்கு சாப்பாடு தரேன்னு சாப்பிட்டான். 1 மாதம் அங்கேயே இருந்து படித்தான். வெளியே வந்தான், கம்யூனிஸ்ட் திரையை உடைச்சான். ரிச்சர்ட் உம்ரன் என்கிற உலக சரித்திரத்தில் கம்யூனிஸ்ட் தேசத்துக்குள்ள புகுந்து கிறிஸ்தவத்தை பரப்பின ஒரு ஊழியக்காரனை கத்தர் கொடுத்தாரு. கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் பிள்ளை ஆண்டவருக்காக வாழ முடியலன்னா ஒரு தாய்க்கு ஒரு உணர்வு இருக்கணும். சும்மா போனா வந்தோம்னா தேவன் அங்கே செயல்பட முடியாது. அந்த உணர்வு வரணும்னா யாருடைய சுவாசம் வரணும்? ஆமா. ஆனால் கவனிங்க, நகை கடைக்கு போனால் உணர்வு ஊசலாடுது. இந்த டிசைன் இது நியூ டிசைன் இல்லை, இது நியூ டிசைன். அப்போ அது 3 லட்ச ரூபா, பரவாயில்ல கொடுங்க. ஆனால் சபையில் வந்தால் உணர்வு செத்து போயிடுது. என்னன்னு ஒன்றும் புரியல. துணி கடைக்கு போனால் இன்னும் ஒரு டபுள் போர்ஷன் அபிஷேகம், ஒரு மாதிரி இது கொடுங்க. ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து பார்க்கணும். அந்த அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், உங்களெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு. ஆனால் நீ எப்படியா பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, என்னை விட்டால் நான் பேசுவேன். எலும்புகளில் பேசின எசேக்கியேலின் தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நடக்கும், கர்த்தர் செய்வார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சொல்லுங்கள். உணர்வு என்கிட்டலாம் கேட்டிங்கன்னா நான் டெய்லி சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட காலையில் எழுந்திரிச்சு இந்த நேர்நகரில் ஒரு குடும்பம் கூட வரலையே ஆண்டவர். ஒவ்வொரு வீட்டையாக பார்த்து சொல்லுவேன், ஒருத்தர் கூட வரலையே ஆண்டவர். இந்த காலையில் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு 4 குடும்பம் இங்கே வராதா? இவ்வளோ பேர் இருக்க பிரதர், நீ சந்தோஷப்பட வேண்டியதானே? எனக்கு தெரியல. சாரா நவரோஜி அம்மா பாடினாங்க, என் ஜனம் பாவத்தில் என்னை விட்டோடும் என் ஜனம். இந்த உணர்வு உங்களுக்கு இருக்கா? என் வீட்டுக்காரன் குடிக்கிறான் பிரதர், நான் இந்த பக்கம் போகிறேன் பிரதர். ஒரு உணர்வு வேணும். எப்படி உணர்வு வரும்னு கேட்டிங்கன்னா, அவரோட ஆவி என் மேல் வரும்போது. அல்லேலூயா. எப்போ உணர்வு வரும்? இந்த ஆவியானவர் வரும்போது நடிக்க மாட்டோம், மாய்மாலம் பண்ண மாட்டோம், செய்யணும். எத்தனை பேர் நம்புறீங்க நம்மளால் சாதிக்க முடியும்? கர்த்தர் நம்மை கொண்டு சாதிக்க முடியும். அல்லேலூயா. நான் கேட்குறேன், சிஎஸ்ஐ சபைகள் தான் மிஷன் ஹாஸ்பிட்டல் நடத்தணுமா? நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆளுக்கு 1000 200 போட்டால் நம்ம செய்ய முடியாதா? நம்ம பிள்ளைங்க 4 பேர் டாக்டர் ஆக மாட்டானா? உணர்வு இருந்தால் ஆக முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உணர்வு இருந்தால் ஆக முடியும். நம்ம காசெல்லாம் எங்கே கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறதுக்கா? விட்டக்கூடாது. முதல்ல நமக்கு ஒரு உணர்வும் உயிரும் வந்தால் உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். உங்களை கர்த்தர் பயன்படுத்தும். நம்ம அடிக்கடி பிசாசு சொல்கிறான்ல, நீ வேஸ்ட்டுன்னு. ஆண்டவர் சொல்கிறார், நீ பெஸ்ட்டுன்னு தான் உன்னை தெரிந்து கொள்கிறேன். என் பார்வையில் நீ விலையேற பெற்ற. இதெல்லாம் செய்யணும். பழைய காலத்தில் செஞ்ச ஊழியங்கள் திரும்ப வரணும். பழைய காலத்தில் பேசப்பட்ட நற்கிரியைகள் திரும்ப வரணும். கிறிஸ்தவங்கன்னா நற்கிரியைகள் செய்கிறவங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா பாடுறவங்க இல்லை. இந்த ஆவியானவருடைய வல்லமை நம்மளை உணர்வுள்ளவனாக்கும். நம்முடைய கற்பனைகளின்படி ஓடுவதற்கு என்னவா மாற்றுங்க? உணர்வுள்ளவங்களாக மாற்றுங்க. கேட்டிருக்கீங்களா? நமக்காக வாழ்கிறதுக்கு என்ன உணர்வுள்ளவங்களாக மாற்றுங்க. அதனால தான் சொல்கிறேன், சுகர் வந்த உடனே முதல்ல என்ன தான் போகுது? உணர்வு. கேன்சர் வந்த உடனே சில உணர்வுகள் போகுது. சில நம்முடைய உடம்புல தொழுநோய் வந்துருச்சுன்னா என்ன போகுது? உணர்வு. அறுத்தா கூட ஒரு வலி கூட வராது. தொழுநோய் வந்துட்டா. இன்னைக்கு பாவங்கிற தொழுநோய் வந்தபோது ஆண்டவரோட நெருங்க முடியல அவங்களால, ஆண்டவரோட நெருங்கி பாட முடியல அவங்களால, ஆண்டவரோட நெருங்கி துதிக்க முடியல அவங்களால. அவங்களுக்கு ஆண்டவருடைய உணர்வு வெளியே வரமாட்டேங்குது. இதுதான் பிரச்சனை. 2வது, ஆண்டவருடைய சுவாசம் நம்ம மேலே வரும்போது என்ன நடக்குதுன்னா, நல்லா கவனிங்க, நம்ம சுவாசம் நமக்கு லிமிட்டட் சர்வீஸ். 80 வயசோ 70 வயசோ 90 வயசோ நம்ம கண்டிப்பாக போகணும். ஆண்டவர் சுவாசம் நம்ம மேலே வரும்போது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்,
நமக்குள்ளே அவருடைய சுவாசம் படும்போது எல்லாரும் சொல்லுங்கள், ஜீவ ஆத்துமாவானான். என்ன ஆத்துமாவாயிருவோம்? ஆமாம், என்றென்றேக்கு அவரோடு இருப்போம். அல்லேலூயா. என்ன ஆத்துமாவாகணும்? ஆமாம், அதனால தான் நல்ல ஆண்டவருடைய சுவாசம் பட்டு மரிக்க போகிற பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, நான் பரலோகத்துக்கு போகிறேன். எங்கே போகிறேன்? எங்கள் அப்பாவுடைய சாட்சி நான் மரணத்தில் சொன்னதா தான். அவர் கை நீட்டிகிட்டே சொன்னார், நான் அங்கே போகிறேன், அங்கே போகிறேன். எங்கள் மரமண்டைக்கு தான் அது ஏறலை. நாங்கள் ஏன்னா எல்லாருமே நம்ம உறவுகள் சாவோன்னு நம்ம என்ன செய்ய மாட்டோம், நினைக்க மாட்டோம். அதனால தான் அவர் கையை நீட்டினார். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சுவாசம் நம்ம என்ன ஆத்துமாவாக்கும்? ஜீவாத்துமா. அவருடைய சுவாசம். இன்னொரு வசனத்தை பாருங்கள், வேகமாக முடிச்சிடறேன். சங்கீதம் 33:6 பாருங்கள். சங்கீதம் 33:6 வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தையினால், நல்ல கவனிங்க, எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருந்துச்சு. வானத்தை கூட எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், வானத்தை கூட வார்த்தையில் படைச்சவர் நம்ம மேல சுவாசத்தை ஊதினார். வானத்துக்கு வார்த்தை, நமக்கு சுவாசம். ஏன்னா நம்ம சாகாமல் இருக்கணும்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு. நமக்கு சாவாத வரம் கொடுத்துருக்கிறாரு. இப்போ நல்ல கவனிங்க, நம்ம ஆவி பிரியும் நம்மை விட்டு, ஆனால் நமக்குள் இருக்க அவருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் கனெக்ட் ஆனதுனால நம்ம ஆத்மாவை அவரோட ஆவி அவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்க, எனக்கு இதை படிக்கும்போது அப்போ நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், வார்த்தையினால் வானம், சுவாசத்தினால் நாங்கள். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தையினால் வானம், சுவாசத்தினால் நாங்கள். பார்த்தீங்களா, மற்றதெல்லாம் சாதாரணமாக படைச்சிட்டாரு. நம்ம வீட்டில் அந்த குழந்தைங்களை கொண்டு போய் கடற்கரையில் விட்டோம்னா மண்ணை அப்படி வச்சு விளையாடும். அது கடவுளுடைய ஒரு இயற்கை. மண்ணை வச்சு விளாண்டு அது ஒன்று மாதிரி கட்டும். அவர் எடுத்து மண்ணை வச்சு அப்படியே அழகாக பிடிச்சார். எனக்கு ரொம்ப மேஜிக்காக இருக்குது பார்க்கும்போது. ஒரு மனுஷனை உருவாக்கிட்டு பக்கத்தில் போய் மூக்கு பக்கத்தில் அப்படியே உருவாகி ஒருத்தன் நிற்கிறான் முன்னாடி. கடவுளேன்னு முதல்ல ஆண்டவரை பார்த்தவன் ஆதாம் தான். ஏன்னா அவருடைய சுவாசம் அப்படி ஊதுன உடனே உங்கள் மேலே அவருடைய சுவாசம் பட்டுச்சுன்னா மரணமே உங்களுக்கு கிடையாதுங்க. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மரணமே கிடையாதுங்க. இந்த மரண சரீரம் எலும்பும் நல்லா கவனிச்சு பாருங்க. எக்கால சத்தம் கேட்கும்போது எலும்புகள்லாம் ஒன்று சேருது. நம்ம எந்த கல்லறையில் அடக்கம் பண்ணோம், பாதி மண் துகளாயிருச்சு, தசை போயிடுச்சு. சத்தம் கேட்ட உடனே எல்லாம் கனெக்ட் ஆகுது. ஆனால் இயேசுவை பார்த்த உடனே எல்லாம் எழும்பி மேலே போகுது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. இதைத்தான் எசேக்கியேல் பார்த்தாரு. சத்தம் கேட்கும் போது ஆங்காங்கே கல்லறை தோட்டத்தில் இருந்ததெல்லாம் சக் 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 சக்னு ஒன்று சேருது. இயேசுவும் பக்கத்தில் வரும்போது உனக்கு மரணம் இல்லாத வாழ்வு கொடுக்குறாரு. அல்லேலூயா. இயேசு பக்கத்தில் வரும்போது மரண பயத்தை நீக்கிறாரு, வியாதியின் பயத்தை நீக்கிறாரு, வாழ்க்கையின் பயத்தை நீக்கிறாரு, எதிர்கால பயத்தை நீக்கிறாரு, விசுவாசத்தை கொண்டு வர்றாரு. நான் எழும்பி நடப்பேன்னு சொல்றாரு. நடக்கவே முடியாத கடந்த எலும்புகள் ஓட ஆரம்பிக்குது. சன்பல்லாத்தும் தொபியாவும் என்னென்னமோ பேசுகிறாங்க. வேகமாக ஓடுது. 52 நாளில் அலங்கம் கட்டி எழுப்பப்படுது, ஆலயம் கட்டி எழுப்பப்படுது. முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச இனம் எந்திரிச்சு நிற்குது. அழிஞ்சு போச்சுன்னு நினைச்ச பாசம் எந்திரிச்சு நிற்குது. அழிஞ்சு போச்சுன்னு நினைச்ச மக்கள் எழும்பி நிற்கிறாங்க. மீண்டும் ஒரு தேசம் வருது. முடிஞ்சு போச்சுன்னு நினைத்த இடத்துல கர்த்தர் வருவார். முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச இடத்துல அவருடைய சுவாசம் வரும். செத்து கிடக்கிற நம்முடைய வாழ்வை அவர் தட்டி எழுப்பி நம்ம நோக்கத்தை நிறைவேற்றுவார். நல்லா கவனிங்க. சவுல் சாகிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்ன தாவீது என்ன சொல், என்றாகிலும் ஒரு நாள் சவுலின் கையால் செத்து போவேன். இல்ல தாவீது, நீ செத்து போக மாட்ட. என்றாகிலும் ஒரு நாள். அப்படி அவன் சாகல. ஒரு சத்தம் கேட்டது. திரும்ப எருசலேமுக்கு வந்தான். கர்த்தர் அவனை நிலைநிறுத்தினார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. அவருடைய சுவாசம். அதனாலதான் கேட்கணும், ஆண்டவரை தொழுநோய் பிடிச்ச மாதிரி என் குடும்பத்தை குறித்து, என் கடன் பாரத்தை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு ஒரு உணர்வே இல்லை. ஆண்டவரே, எனக்கு ஒரு உணர்வே இல்லைப்பா. அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். இந்த உணர்வு எனக்கு வேணும்ப்பா. ரெண்டாவது ஆண்டவர்கிட்ட சொல்லணும், உங்கள் சுவாசம் எனக்கு ஜீவ ஆத்துமாவா மாத்திர.
உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆடு கோழி எல்லாத்தையும் ஆண்டவர் படைச்சது நமக்கா. ஏன்னா நம்ம மட்டும்தான் என்ன ஆத்துமா? ஜீவாத்மா. அதுக்காகத்தான் நமக்கான இத்தனை பெரிய திட்டம். மூன்றாவது, அவருடைய ஆவி நமக்கு, அவருடைய சுவாசம் நமக்கு என்ன பண்ணுது? வேகமாக சொல்கிறேன். 2 தெசலோனிக்கேர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போ ஆவியானவர் நீக்கப்படும் போது அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அப்போ கடைசி சர்வாதிகாரி எப்போ வருவான்? எப்போ வருவான்? ஆவியானவர் நீக்கப்படும் போது. ஆவியானவர் நீக்கப்படும் போது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டோம். அப்போ கடைசி சாம்ராஜ்யத்தை நம்ம இந்த உலகத்தில் பார்க்க மாட்டோம். அல்லேலூயா. அவர் கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினால், தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினால் சாத்தானை நாசம் பண்ணுவார். பக்கத்தில் இருக்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற சாத்தானை அவருடைய சுவாசம் நாசம் பண்ணுவார். ஆண்டவருடைய சுவாசம் என்கிற அந்த ஆவி நமக்குள்ளே வரும்போது எல்லாரும் சொல்லுங்கள், உணர்வு வருது, உயிர் வருது, எதிரி அழிக்குது. இது 3 நமக்கு. சத்துரு எப்படி வருவானா? வெள்ளம் போல வருவானா, ஆக்ரோஷமாக வருவானா. ஒருத்தன் கூட மிஞ்ச மாட்டான், நம்ம ஒருத்தன் கூட அழிய மாட்டான். கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் டெய்லி நீங்கள் கேட்கணும், உங்களுடைய ஆவியில் இன்னும் நிரப்புங்க, ஃபில் பண்ணுங்க, ஃபில் பண்ணுங்க, ஃபில் பண்ணுங்க. நான் இன்னும் உணர்வாக இருக்கணும், போதும்னு நினைக்கக்கூடாது. உங்கள் திட்டம் வரைக்கும் நான் போகணும், உங்கள் திட்டம் வரைக்கும் நான் போகணும், உங்கள் திட்டம் வரைக்கும் நான் நிறைவேற்றணும் அப்படியே சொல்லணும். அது வர போயிடணும். நம்ம எதுக்காக பிறந்தோமோ அதை நிறைவேற்றி முடிச்சுட்டு போகணும். ஆமாம். 2வது, நம்ம ஆவியில் ஒரு உயிர் இருந்துக்கணும். நம்ம ஆராதனையில் ஒரு உயிர் இருக்கணுங்க. நான் கேட்குறேன், அவன் கூட மாம்சத்தில் உருண்டு உருண்டு ஆராதிக்கிறான், ரோட்ல எல்லாம் உருள்றான். ஒரு ஆள் நான் பார்ப்பேன், அந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம், கோயில் இந்த பக்கம் இருக்கா, அவர் அந்த பக்கம் நிற்கிறாரு. அந்த பக்கம் நின்றுட்டு இப்படி 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 கும்பிடுறாரு. நானும் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு 4-5 வருஷமா. ஆனால் நம்ம ஆராதனையை பார்க்கும்போது தூதர்களுக்கும் கிடைக்காத பாக்கியம். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், மனுஷங்கிட்ட பேசும்போது இருக்கிற முக்கியத்துவம் கூட இன்றைக்கி தேவனுக்கு கொடுக்கறது இல்லை. வீட்டில் உட்காந்து பலப்பட்டு நான் ஆண்டவரை நல்லா உயிரோடு ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணும்? ஆமாம். ஒரு மீன் வாங்கினா கூட உயிரோடு வாங்கணுமா? ஒரு கோழி வாங்கினா கூட நான் வெயிட் பண்ணுறேன், வெட்டி கொடுங்க. எப்படி கொடுக்கணுமா? ஒரு ஆடு வாங்கினா கூட உயிர் இருக்கணுமா? ஆனால் ஆராதனையில் இன்னைக்கு என்ன இல்லை? நல்ல உயிரோட ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது கூட கேட்டு தான் வாங்கணும். உயிரோட அரை கிலோ தாங்கங்கிற மாதிரி இன்னைக்கு சபை எப்படி ஆயிடுச்சு? அதுக்கு காரணம் 6 நாளும் அவருடைய சுவாசமே இல்லை. மொபைல் சுவாசம், இன்டர்நெட் சுவாசம், வேலை சுவாசம், ப்ராஜெக்ட் சுவாசம், பண சுவாசம், சுவாசம். இன்னைக்கெல்லாம் ஊழியக்காரனுக்கு கல்லில் நார் உரிச்ச மாதிரி பாடுங்க, ஆராதனை சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கே நம்ம ஆளுக்கு தாங்க முடியல. ஏன்னா சுவாசமெல்லாம் வேற சுவாசம். என்ன தவிடு சுவாசம், அவன் குடியானவனுடைய சுவாசம், இதுதான் இருக்கு. அது நல்லா மணக்குது பிரதர். ஆமாம். ஆனால் இப்போ தான் 12 மணி நேரம் ஆராதனை, 24 மணி நேரம் ஜபம், என்னென்னவோ நடக்குது. எனக்கு ஒன்றும் புரியல. நான் சொன்ன 3 வச்சுக்கிறேங்க. பரிசுத்த ஆவி வரும்போது உணர்வு, ஆராதனையில் ஒரு உயிர், எதிரி ஓட ஓட விரட்டப்படுறான். நல்லா கவனிங்க. பார்வோன் வர்றான். நான் இன்னைக்கு பார்வோன் எப்படி செங்கடல் பிளந்துச்சுன்னு ஒரு மேஜிக் காட்டுறேன் பாருங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. யாத்திராகமம் 15:8 பாருங்க. வேகமாக முடிச்சிருவோம் தாயா சொல்லிகிட்டே இருக்க, முடிக்க மாட்டேங்கிறேன்னு. யாத்திராகமம் 15:8 பாருங்க. உம்முடைய நாசியின் சுவாசத்தினால், ஜலம் என்றால் தண்ணீர், குவிந்து நின்றது. இது எப்படின்னு கவனிச்சிங்களா? வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழ்கடல் ஜலம் நடுக்கடலில் ஐஸ் கட்டியாக மாறினது. தண்ணீரை என்னவா மாற்றிட்டாரு? ஐஸ் கட்டியாக மாற்றிட்டார். அவரோட சுவாசம் தண்ணி ஐஸ் கட்டியாக மாற்றும், ஐஸ் கட்டியை தண்ணியாக மாற்றும். அல்லேலூயா. இந்த லண்டனில் ஒரு நதி இருந்துச்சு, சாயங்காலம் தண்ணியாக இருந்துச்சான், காலையில் ஃபுல் ஐஸாக மாறிச்சான். நைட்டு பார்வோன் வந்தப்ப என்ன பண்ணியிருக்காரு? காற்றை உள்ளே விட்டு 2 பக்கமும் ஐஸ் கட்டியாக மாற்றி போங்கன்ட்டாரு. மறுபடியும் காற்றை உள்ளே விட்டு எதிரியை முடிச்சிட்டாரு.
நீங்கள் கேரளா மாந்திரிகத்தையும் தேடி போக வேண்டாம். இன்னைக்கு கிறிஸ்தவங்களோட பிரச்சனையே என்ன தெரியுமா? அவன் மந்திரவாதம் பண்ணிட்டான், அந்த எதிர்த்த வீட்டுக்காரன் பொறாமப்படுறான், அந்த பக்கத்து வீட்டுக்காரன் நான் புதுசாக பைக் வாங்கினது அவனுக்கு பிடிக்கல, நான் நல்லா இருக்கிறேன். அவருடைய சுவாசம் எதிரியை அழிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய சுவாசம் எதிரியை அழிக்கும். அவன் வெள்ளம் போல வந்தாலும் ஆக்ரோஷமா வந்தாலும் கோடிக்கணக்கில் வச்சாலும். ஏன் தெரியுமா இன்னைக்கு சொல்றேன்? இன்னைக்கு இந்த பொறாமைக்குள்ள நீ வாழணும்னா கர்த்தருடைய சுவாசம் உன் கூட இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டில் ஒரு பாட்டு சத்தம் கேட்கும், நானும் என் சுவாசத்தை அங்கே விடலான்னு பார்த்தா நீ அந்த பைபிளை மூடுனதோட மூடிட்ட. உனக்கு பாட்டும் பிடிக்கல, எதுவும் பிடிக்கல. இப்போ எதிரியோட போராடிட்டு இருக்க. எதிரியோட நீ போராட வேண்டாம். அவருடைய அவருடைய உண்மையை சொல்கிறனே, கிறிஸ்தவனுக்கு பிரச்சனை வந்தால் பயப்படவே மாட்டான். ஏன்னா அவருடைய காத்துக்கு முன்னாடி சாத்தா நிற்க முடியாது. அல்லேலூயா. 1ஆம் நம்பர் கேடி அந்தி கிறிஸ்துவே டே போடான்லாம் சொல்ல மாட்டார், டே அழிஞ்சு போன்லாம் பேச மாட்டார். இறங்கி வரும்போது அழிஞ்சு போயிடுவான். கையை தட்டி கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 இடத்துல இதே விஷயத்தை எழுதியிருக்காரு. யோபு 32:10 அங்கேயும் பாருங்களேன். எதிரியை அழிக்கிறதுக்கு ஆண்டவர் அவருடைய சுவாசத்தை பயன்படுத்தினார். யோபு 32:10 இல்லையா? 37:10. யோபு 37:10. யோபு 37. அவருடைய சுவாசத்தினால் தேவன் என்ன கொடுக்குறாரா? அப்போ வெயில் காலத்தில் இப்போ நமக்கு அடிக்கடி என்ன வருது? வந்துச்சுல, போன வாரத்துக்கு முந்தின வாரம் குளிர் வரலையா? வந்துச்சுல. அப்போ ஆண்டவர் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறானேன்னு அவருடைய சுவாசத்தை அனுப்பி தேவன் என்ன கொடுக்குறாரா? அவருடைய ஜலத்தின் மேற்பரப்பு உறைந்து போனது. நல்லா கவனிங்க. ஜார்ஜ் முல்லர் இருக்காரு. உங்களுக்கு அந்த புஸ்தகங்கள்லாம் நம்ம சபையில் வைக்கிறோம், ஒரு லைப்ரரி வைக்கிறோங்க சீக்கிரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாங்கள் கையில் கொடுத்த பைபிளையே படிக்க மாட்டேங்கிற லைப்ரரி. ஜார்ஜ் முல்லரோட வாழ்க்கையை படிங்க, பயங்கரமாக இருக்கும். நவீன உலக விசுவாசிகளின் தகப்பன். கவனிச்சு பாருங்க. அமெரிக்காவுக்கு ஊழியத்துக்கு போகிறதுக்காக 15ஆம் தேதி அங்கே போகணுமா? 15ஆம் தேதி அங்கே போகணுமா? 14ஆம் தேதி கப்பலில் உட்காந்துருக்காராம். கப்பலில் இருந்து கயிறு வழியாக இறங்கி கடலில் நிற்கிறாங்களா மாலுமியாக வரும். எப்படி சொல்கிறாரா? நாளைக்கு அமெரிக்காவில் நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஓய், இந்த பணியெல்லாம் சரியாகிறதுக்கு குறைஞ்சது 10 நாள் ஆகும். நாளைக்கு நான் அமெரிக்காவில் பிரசங்கம் பண்ணுவேன். இந்த பணியெல்லாம் உறையிறதுக்கு 10 நாள் ஆகும். என் ஆண்டவர் இப்பொழுது என்ன செய்கிறாருன்னு பாருன்னு சொன்னாரா. நேராக கப்பலில் ஏறினோன்னு ஒரு காற்று தான் வந்துச்சான். கம்ப்ளீட்டாக கப்பல் மிதக்க ஆரம்பித்தான். வெறும் 12 மணி நேரத்தில் அமெரிக்கா ஹார்பரில் போய் நேராக இறங்கி அடுத்த நாள் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சாராம். நம்முடைய தேவன் காற்றை அனுப்புகிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு கூட சொல்கிறீங்க, ஒரு காற்று வந்து அவங்க வாழ்க்கை மாறிடும். உங்கள் எதிரியை கர்த்தர் தூக்கிடுவார். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. என் வீட்டில் இப்படி குடைச்சல் இருக்கேன்னு ஆண்டவர் சீக்கிரம் உங்களுக்கு இறக்கம் செய்ய போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் இப்போ எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்கிது. சீக்கிரம் நம்ம சபை எழும்பி நிற்கும். கர்த்தர் அவருடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்ற போகிறாரு. நீங்கள் எல்லாரும் ஒரு சாட்சியாக மாற போகிறீங்க. நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறாரு. ஒரு சமாரியா ஸ்திரீ தான் ஒரு கிராமத்தை பயன்படுத்துனது மாதிரி உங்களுக்குள்ள என் ஃப்ரெண்டு அழிகிறான்ங்கிற உணர்வு வரப்போகுது. உங்களுக்குள்ள என் ஃப்ரெண்டெல்லாம் நான் கூட்டி ஆண்டவருக்காக நடத்துவேங்கிற உணர்வு வரப்போகுது. அப்படிப்பட்ட மாற்றங்கள் உங்களுக்குள்ள வரும். கர்த்தர் உங்களுக்குள்ள உணர்வை தருவார். நிச்சயமா கர்த்தர் உணர்வை தருவார். கையை வைத்து சொல்லுங்க, வெறுங்கையா போக மாட்டேன், நான் வெறுங்கையா போக மாட்டேன். அல்லேலூயா. உணர்வும் உயிரும் வரப்போகுது. எழும்பி நிற்பா. நல்ல கவனிங்க. நீங்கள் எழும்பி நிற்கும்போது சன்பல்லா வருவான், தொபியா வருவான், எதிரி வருவான், ஆலயம் கட்டுறதை தடுப்பான், ஆத்தும ஆதாயத்தை தடுப்பான். நல்ல கவனிங்க. சும்மா ஒருத்தன் இருப்பான் குடிகாரனா, சர்ச்சுக்கு வந்தவொடனே கிராமமே எழும்பிடும். இவன் எப்படி சர்ச்சுக்கு வரலாம்? எழும்புவான். ஆனால் நீங்கள் மட்டும் அவரோட நெருங்கி இருந்தால் எதிரி அழிவான், எதிரி அழிஞ்சு போவா. நீங்கள் மட்டும் வேறு எதையும் தேடக்கூடாது. அவர் சுவாசம் என் மேலே படணும். எல்லாம் எழும்பி இல்லைங்க, அப்படியே சில நிமிடம் சொல்ல போகிறேன். அவர் சுவாசம் என் மேலே படணும். அவர்